முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் இப்போது உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் உன்னை நோக்கி வந்திருக்கேன். நான் சொல்கிறத நீ கேட்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாமல் மறுபடியும் மறுபடியும் இந்த பதிவை உன் கண்களில் காட்டிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போது நீ எந்த அளவுக்கு போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையில் சமாளிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் என் துணையால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். அதனால தான் உனக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். யாரையும் துன்பப்படுத்தாமல் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ நினைக்கிற உனக்காகவே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்வமே. இந்த பூமியில் மறுபடியும் நீ பிறக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றது உனக்கே தெரியாதல்லவா? ஏன்னா மனித பிறவிங்கிறது எந்த ஜீவராசிக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம். ஆனால் இத்தனையும் தாண்டி இந்த பூமியில் நீ மனிதனாக பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா, இந்த மனித பிறவியை மனிதனாக வாழும் வாழ்க்கையை ரொம்ப மனசுக்கு பிடிச்சதா நேசிச்சு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கோ. கவலைகளோடையே நீ வாழ்ந்துட்டீனா நீ வாழ்ந்தது பிறந்தது எல்லாமே வீணாக போயிடும். இனிமேலாவது கண்டதை யோசித்து கவலைப்பட்டு நாட்களை வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு கிடைச்ச வரமாக நினச்சி அதை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு நினச்சி மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. வாழ்க்கையை சாபமாக நினச்சி நீ சலிச்சுக்க வேண்டாமேன் செல்வமே. உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பான சமயத்தில் வெற்றிகரமாக நானே வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் நேர்மையோடு சுதந்திரமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஒளிவு மறைவு இல்லாத நல்ல மனசோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு எல்லா உதவியிலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். வாழ்க்கையில் சில இழப்புகள் நிகழாமல் இருந்திருந்தால் இன்னும் உன் வாழ்க்கை அழகாக இருந்திருக்குவேன்னு நீ மனசுக்குள்ள மௌனமாக புலம்புவது எனக்கு புரிகிறது. அந்த இழப்புகள் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருந்ததுன்னா இன்னும் நீ கஷ்டப்பட்டிருப்பன்றது எனக்கு தான் தெரியும். நிம்மதியும் அமைதியும் உனக்கு எட்டாத கனவாகவே போயிருக்கும் என் செல்வமே. அதனால தான் சில காரணத்தோடு தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் தள்ளி வச்சிருக்கேன். இப்போது கர்ம வினையின் பலனாக நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. அமைதியோட உன் வாழ்க்கையின் அழகான நாட்களை நகர்த்திக்கிட்டு வாழ தயாராகு. உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடாது. இந்த இடத்துலையே நான் உன்னை கைவிட்டவும் மாட்டேன். கண்டிப்பாக காலமும் நேரமும் உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் மாறும்படி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். மாற்ற முடியாத விஷயங்கள் அனைத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசுக்குள்ளே உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தருவேன். காலையில் கண் விழிக்கும் போதே அப்பா முருகா என்னை பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு ஒவ்வொரு நாளும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு என்னை வணங்கிக்கிட்டே எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. அப்படி என் நினைவோடு நீ வாழும்போது, தூங்கும்போதும் விழிக்கும் போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு செயல்படும் போது உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ மனசில் யோசிக்காதே. உன் கவலைகள் பயங்கள் என அனைத்தையும் போக்கி உன் மனசை லேசாக்கி அனைத்தையும் சமாளிக்கும் தெளிவையும் பக்குவத்தையும் உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுக்குறேன். நீயே எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் திருப்பத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற. நீ நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கும் நான் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டேன். அதனால்
நீ எதையும் யோசிச்சு எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் பக்கத்தில் உன் வீட்டு வாசல்லே தான் எப்போவுமே நான் இருக்கேன். உனக்கு துணையாக, பாதுகாப்பு கவசமாக உன்னை சுற்றி வேலி போட்டு காத்து நிற்கும் உன் அப்பன் முருகன். எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீடிக்க விடமாட்டேன். அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை வரமாக நினச்சிக்கிட்டு அதை மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு நீ சலிப்படைய வேண்டாம். இந்த பூமியில் எத்தனை பேருக்கு நல்ல ஆரோக்கியமான உடலும், சிந்திக்கக்கூடிய தெளிவான மனசும், எழுந்து நடக்கக்கூடிய சக்தியும் இருக்குன்றதை யோசிச்சு பாரு. அது இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தானே. எழுந்து நடக்க முடியாதவர்களாக, உடல் ஊனமுற்றவர்களாக இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கும் போதே மன வளர்ச்சி குன்றியவர்களாக, தெளிவாக சிந்திக்க முடியாதவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வயசாகி போயும் சரி, வயசாகாமலேயே சின்ன வயசுலேயே பல நோய் நொடிகளோடும் ஆரோக்கிய குறைபாடுகளோடும் வாழ்க்கையை வெறுத்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு நான் இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் எதையுமே கொடுக்கல. அதனால் வாழ்க்கையும் உன்னுடைய அருமை பறிப்பையும், உனக்கு ஆரோக்கியத்தின் மதிப்பையும், உன் வாழ்க்கையில் அமைஞ்ச நல்ல விஷயங்களையும் நீ புரிஞ்சு நன்றி சொல்லி வாழ பழகு. வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வருவது தோல்வியின் அடையாளம் கிடையாது. அது மனிதனை செதுக்குவதற்கான வழி. நல்ல அனுபவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக உன்னால் வாழ முடியும். வாழ்க்கையில் வேதனைகளை நினச்சி, சோதனைகளை நினச்சி கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் துவண்டு போயிடாத. கஷ்டங்களும் வேதனைகளும் வரும்போது தான் நீ வலிமை உள்ள, தைரியம் உள்ள, புத்திசாலி பிள்ளையாக மாற முடியும். உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் எதுவும் உன்னை உடைக்க வரவில்லை என் செல்வமே. உன்னை உயர்த்த தான் வந்திருக்கு. அதனால் சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை நீயே குறை சொல்ல வேண்டாம். கிடைச்சதையெல்லாம் நன்றி சொல்லி எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சின்னா இனி வரப்போவது எல்லாம் உனக்கு நல்லபடியாக இருக்கும். குல தெய்வத்தின் அருள் என்பது வெளியில் காட்டும் காவல் அல்ல. அது உனக்கே தெரியாமல் உன் கூடவே உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான். அதே போலதான் உன் குலதெய்வமாக இந்த முருகன் நான் இருந்து என் அன்பு பிள்ளையான உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக என் அருளை எல்லாம் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நானே இருப்பேன் என் செல்வமே. என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும். காரணம் இல்லாமல் தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இப்போ சரியாக சீக்கிரமே நடந்து முடியும். உன் குடும்பத்தில் வேலை வாய்ப்பும் நிலையான நித்திய வருமானமும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். இனிமே எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன் எல்லைக்குள் வர நான் விடமாட்டேன். உனக்கு துணையாக, பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதோ செஞ்ச தவறுகளுக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கர்ம வினைகளை அனைத்தையும் அனுபவித்து நீ கடந்து வருவதற்கு, நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. யாராவது உனக்கு சாபம் விட்டாலும், உன்னை திட்டினாலும் அது அவர்களுக்கே திரும்ப போய் சேரும். யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும், உனக்கு சாபம் விட்டாலும் நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக உன் வாழ்வின் இறுதி வரை நான் இருக்க போகிறேன். எந்த விதத்திலும் எதுவும் உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த முருகன் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் மனசை ஆரோக்கியமாக நல்ல கவனமாக வச்சுக்கோ. யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாதாட வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. நீ அனுபவிக்கும் கஷ்டமும் கர்மாக்களும் முடிஞ்சு போய் இனிமே என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. கர்ம வினைகள் உன்னை துன்புறுத்தினாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் திருவடியை வணங்கிய உன் முன்னால் எல்லா தேவையற்ற விஷயங்களும் சக்தி இழந்து போகும். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை காக்கும் கவசமாகவும் 6 திசைகளிலும் இந்த ஆறுமுகன் நான் இருப்பேன். உன் துன்பங்களை போக்கி உன் மன பாரத்தை இறக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன்.
உன் வாழ்க்கையே இனி இனிமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நினைக்கும் உனக்கு, என்னையே பக்தியோடு வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதே விதமாக நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இனி சரியான விதத்தில் சந்தோஷத்தை தரும்படி, நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போது. நீ எப்போதும் துணிச்சலான செயல்களை செய்யக்கூடிய, உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட உண்மையான நேர்மையான முறையில் வாழ தயாராகு. நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு என் அருளால் உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாமல் காலத்தை தள்ளி விட்டுட்டு, காலத்தை சரியாக பயன்படுத்திக்காமல் நேரத்தை வீணாக்கிட்டு அப்புறமா நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக இல்லை, என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலைன்னு புலம்பக்கூடாது. காலமும் நேரமும் எல்லாருக்குமே பொதுவானது. எல்லாருக்குமே நான் நல்ல காலத்தை உருவாக்கி கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது. இப்போது கூட நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீயாகவே தப்பும் தவறுமாக செஞ்சு வாழ்க்கையில் வறுமை நிலைக்கு போய் யாரிடமும் கையேந்தும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே. உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறனே, நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தும் போது சந்தோஷம் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்து வெற்றியையும் மிக பெரிய அளவில் நீ அனுபவிப்பாய் என் செல்வமே.